ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம எக்ஸ்பைரி டேட் பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் எந்தெந்த இருமலுக்கு நம்ம எந்த மாதிரியான சிரப் வந்து குடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து அஸ்காரில் ப்ளஸ் பார்த்துக்கோங்க. இந்த அஸ்காரில் ப்ளஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நமக்கு வந்து இருமல் கூட சளியும் சேர்ந்து வருது அப்படின்னா இந்த அஸ்காரில் ப்ளஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக சரியாகுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே டாக்டர் அட்வைஸ் இல்லாத நம்மளே ஓனாக எடுக்கக்கூடாது. ப்ளஸ் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து எடுக்கணும், 5 ml. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா அஸ்காரில் எல்எஸ். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நெஞ்சு சளி மாதிரி உங்களுக்கு கட்டியிருக்கு நீங்கள், சரிங்களா, அந்த நெஞ்சு சளியால் உங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த சிரப் வந்து நீங்கள் குடிக்கணும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அஸ்காரில் எல்எஸ்ன்றது மூச்சு திணறல், மூச்சு விட கஷ்டமாக இருக்குது இருமலால் அப்படின்னா மட்டும் இந்த சிரப் வந்து நீங்கள் எடுக்கணும். இதுவும் காலையில் நைட்டு 2 வேளை எடுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பெனட்ரைட். அதாவது இந்த சிரப் வந்து எதுக்காகன்னா வறட்டு இருமலுக்காகுங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வறட்டு இருமல் தான் இருக்கும் அதிகமாக. அந்த மாதிரி வறட்டு இருமல் இருந்தால் இந்த சிரப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. சரியா? இது வந்து 3 வேளை குடிக்கலாம், காலையில் மதியம் நைட்டு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அகைன் ஒரு டைம் சொல்கிறேன், டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாத நம்ம ஓனாக எதுவும் வாங்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.